Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம அடுத்ததா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா nested for loop. Nested for loop னா என்னது அப்படின்றத பத்தியும் ப்ளஸ் nested for loop யூஸ் பண்ணி ஸ்டார் பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் எப்படி ரன் பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். nested for loop னா என்னது அப்படினா nested அப்படின்ற வேர்டுக்கு அர்த்தம் ஒன்றுக்குள்ள இன்னொன்று அப்படின்றது தான். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்குள்ள சேமஸ் அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா நெஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே nested for loop அப்படின்றது ஒரு ஃபார் லூப்குள்ளார இன்னொரு ஃபார் லூப் கொடுத்துருப்பாங்க. அதுதான் nested for loop அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் nested for loopக்கான சின்டாக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெயின் ஃபார் லூப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மெயின் ஃபார் லூப்குள்ளார இன்னொரு ஃபார் லூப் இருக்கும். இதுதான் nested for loop. ஸோ வாங்க இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத ப்ரோக்ராமில் ரன் பண்ணுறேன். ஸ்டார் பேட்டர்ன் ப்ரோக்ராம் பண்ணுறது மூலயமா nested for loop-ஐ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் ஒரு ஃபார் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் இனிஷியலைசேஷன் ஐ வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். I equal to 1, I less than or equal to 5 அப்படின்னு கண்டிஷன் செட் பண்ணுறேன். அப்போ ஐயோட வேல்யூ 1லேருந்து ஆரம்பிக்குது. எது வரைக்கும் எண்ட் ஆகுது அப்படின்னா 5 வரைக்கும் எண்ட் ஆகுது. ஒவ்வொரு தடவையும் ஸ்டேட்மெண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு கவுண்டர் I++ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு தடவையும் அவுட்புட் என்ன நமக்கு பிரிண்ட் ஆகும் அப்படின்னா ஸ்டார் பிரிண்ட் ஆகும். இங்கே 5ன்றது எண்ட் வேல்யூவாக கொடுத்ததுனால 5 டைம்ஸ் ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்மளோட கான்செப்ட் nested for loop. nested for loop எப்படி யூஸ் பண்ணலாம், அது யூஸ் பண்ணால் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இதில் வரும் அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ நம்ம இதில் nested for யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த ஐ ஃபார் லூப்குள்ளார ஜே ஃபார் லூப் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் ஐ ஃபார் லூப்பில் கொடுத்த மாதிரியே 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற கண்டிஷன் ஜே ஃபார் லூப்லேயும் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணுறோம். அப்படி ரிப்பீட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா முதல்ல 5 வாட்டி ஸ்டார் வேல்யூ பிரிண்ட் ஆனது இப்போ 5 வாட்டி 5 தடவை ஸ்டார் வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு கீழே. ஐ ஃபார் லூப் ஒரு ஐட்ரேஷன் நடக்கும்போது ஜேவோட ஃபார் லூப்பில் இருக்கிற 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற எல்லா ஐட்ரேஷனுமே கம்ப்ளீட்டாக ஒரு ஐட்ரேஷனுக்கு நடக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின் ஃபார் லூப்பு இந்த வெளியில் இருக்க இந்த ஐ ஃபார் லூப் தான். அதோட ஐட்ரேஷன் ஒரு தடவை ரன் ஆகும்போது உள்ளே இருக்கிற எல்லாமே கம்ப்ளீட்டாக ரன் ஆகும் ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும். அப்படி ரன் ஆகும்போது இப்போ ஃபஸ்ட் ஐட்ரேஷன் ஐயோட வேல்யூ 1 இருக்கு அப்படின்னா ஜேவோட ஃபார் லூப் ஸ்டார்ட் ஆகும்போது 1 to 5 டைம்ஸ் ரிப்பீட்டடாக ரன் ஆகி முடிஞ்சிடுது. ஒரு கம்ப்ளீட் ஐட்ரேஷன் ரன் ஆகி முடிஞ்சிடுது. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது கடைசியாக அவுட்புட்டு ஐயோட ஐட்ரேஷன் ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் ஜே ஃபார் லூப் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகியிருக்கும். ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டார் பேட்டர்ன் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அதில் இன்றைக்கி பேசிக்காக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டார் பேட்டர்ன் ப்ரோக்ராம் நம்ம இப்போ செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் பண்ணணும். உள்ளே இருக்க ஜே ஃபார் லூப்பில் எண்டு வேல்யூ 5 கொடுத்துருக்கோம் இல்லையா, 5க்கு பதிலாக நம்ம ஐன்னு போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் ஐட்ரேஷன் ஒரு தடவை தான் ரன் ஆகும் ஜே ஃபார் லூப்பு. எனக்கு ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு டைம் 1 இருக்குது. ஸோ அப்போ கண்டிஷன் ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ ஒரு தடவை தான் இது நடக்கும். செகண்ட் டைம் ஐயோட வேல்யூ 2ன்னு அப்டேட் ஆகும்போது உள்ளே இருக்க ஜே ஃபார் லூப் 2 டைம்ஸ் ரன் ஆகும். தேர்ட் டைமு 3 டைம்ஸ் ரன் ஆகும். இப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஸ்டார் பேட்டர்ன் ஷேப் ப்ரோக்ராம் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்டார் பேட்டர்ன் ப்ரோக்ராம் இருக்குது.
நம்மளே எப்படி ரன் டைமில் இன்புட் கொடுத்து இவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து வரணும் அப்படின்னு செக் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு வேரியபிள் நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். என்னன்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே ஐயோட எண்டு, அதாவது ஐயோட கண்டிஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். 5 எடுத்துகிட்டு என்னன்னு மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10ன்னு தரோம் அப்படின்னா 10 டைம்ஸ் வந்து இந்த என்டையர் ஃபார் லூப் வந்து ரன் ஆகும், மெயின் ஃபார் லூப்பு. அப்போ 10 டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரோ பிரிண்ட் ஆகும். உள்ளே வந்து ஜே ஃபார் லூப் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஸ்டார் பிரிண்ட் போடணும், அதுக்கப்புறம் 2 தடவை, அதுக்கப்புறம் 3 தடவைன்ட்டு 10 டைம்ஸ் வரைக்கும் கொண்டு போகும். இப்போ இதுக்கான அவுட்புட் வந்து பார்க்கலாம். இப்போ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் த நம்பர் அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து இப்போது 10ன்னு இன்புட் கொடுத்த என்டர் பண்ணோம்னா 10 டைம்ஸ் வந்து ரோ க்ரியேட் ஆகிருக்கும். ஒரு ரைட் ஆங்கிள் ஷேப்பில், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நமக்கு ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அன்டில் தென், திஸ் இஸ் தமிழ்செல்வன் சைனிங் ஆஃப்.